வணக்க நண்பர்களே, காலையில் எஞ்சி டீ குடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நம்மள வர பெரும்பாலான நோய்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல இந்த குப்பை டீயை குடிக்கிறதுனால தாங்க. இதனால தான் நமக்கு நோய் எல்லாமே வருதுங்க. சரி, அதனால என்னாலலாம் டீ குடிக்காமல் இருக்க முடியாது, டீயே குடிக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. நீங்கள் டீ குடிங்க, அதே நேரம் அது நல்ல டீயாக குடிங்கங்க. அது என்ன டீன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாரம் பூவில் தயார் பண்ணுற டீ தாங்க. இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆவாரை பற்றி ஒரு பழமொழியே உண்டுங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்றங்கிறதாங்க அந்த பழமொழி. இப்படி பிடுங்கி வெறும் வயிற்றுல கூட இதை திங்கலாங்க. சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துங்க இது. உடல் புண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறிடும். நிறையா பேர் மலச்சிக்கலால் ரொம்ப அவதிப்படுவாங்க. மலச்சிக்கலுக்கு இந்த ஆவாரம்பூவில் டீ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலச்சிக்கலே இருக்காதுங்க. வயிற்று புண்ணுக்கு வேறு என்னென்ன கொடுங்க? சுகர், கண் பார்வை தெளிவாகும். ஆமாம், உனக்கு எந்த நோய் இருந்தாலும் போயிரும் தம்பி. இது சுடு தண்ணியெல்லாம் போட்டு கலை குடிக்க மாட்டீங்களா? டீ போட்டு தரேன் தம்பி. டீ இப்படி தான் போட்டு தரணுமா? இங்கே பாருங்கங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ தாங்க. இயற்கையாக காஞ்சி கிடக்குங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டீ எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆவாரம்பூவை பிடிங்கி உள்ளே போட்டுக்கோங்க. இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றியாச்சுங்க, நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, பாதி கொதிச்சு வந்திருக்கு. இந்த பாதி கொதியில் பனங்கள் கண்டு 1/2 டம்ளர் மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுருக்கோங்க. சுத்தமான பனங்கள் கண்டு எதுலேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்களா? அந்த இருக்கு பாருங்க, பனை மரம், இதுலேருந்து தாங்க கிடைக்கும். வச்சது போதுங்க, எடுத்து வடிகட்டிடுறோம். ஆவாரம்பூ டீ ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து அப்படியே குடிச்சிருங்க. நல்லா இருக்குங்க. டெய்லி அந்த குப்பை டீயை குடிக்கிறது போது காலையில் இது மாதிரி போட்டு கண்டிப்பாக குடிங்க. வீட்டில் 5 பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி 5 டம்ளரில் போட்டு குடிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பூ எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 5 பேருக்குன்னா கரெக்டாக இருக்குங்க. 10 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி பூ எடுத்துக்கோங்க. ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு அடிங்க. இப்படி அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோயே வராதுங்க. எல்லா நோயும் உங்களை பார்த்து பயந்து ஓடும். ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன பண்ணோன்னா, நோயை பார்த்து நம்ம பயந்து ஓடுறோம். இனிமேல் அப்படி இருக்காது. இதை மட்டும் குடிச்சு பாருங்கள், உங்களை பார்த்து நோய் பயந்து ஓடுங்க. இது எப்படி வெறுவத்தில் குடிக்கணுமா? காலையில் டீக்கு பதில்டா இது. வெறுவத்தில்? ஆமாம், எப்போனாச்சும் குடிக்கலாம். வெறும் வயிற்றுல எல்லா வயிற்றுலையும் நீ குடிக்கலாம். அப்படியா? சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. உடலில் சக்கரை சத்து எல்லா சத்தும் பறந்துடும். கண்ட எண்ணெயெல்லாம் அதுவும்